ஓம் நம சிவாய. இவ்விஷயங்களை எல்லாம் துவாரகாபுரியில் இருக்கும் கிருஷ்ணமூர்த்தி நாரத முனிவரால் கேள்வியுற்று பிரத்யும்னன் பலராமன் முதலிய வீரர்களுடன் எண்ணிறைந்த சேனைகளை கூட்டிக் கொண்டு உடனே சோனிதபுரியை அடைந்தார். அக்னி, யமன், சிவபெருமான், 3 சிரங்கள், 3 கால்களோடும் கூடிய சுரம், குமாரக் கடவுள், பிரமதகணங்கள், மகா பயங்கரமான எண்ணிறைந்த நாணமற்ற மர்மஸ்தானத்தை காட்டி சத்ருக்களின் வீரத்தை கொள்ளத்தக்க திகம்பர ஸ்திரீகள், அதாவது நிர்வாண பெண்கள் முதலானவர்களோடு சென்று மாபெரும் யுத்தம் புரிந்து இறுதியில் வானாசுரனுடன் போர் புரிந்தனர். பின்னர் மகேஸ்வர சம்பந்தமான ஜ்வரம் கற்கும் போர் நிகழ்ந்தது. வானன் கிருஷ்ணமூர்த்தியை எதிர்த்து தன் மந்திரி முதலான எண்ணிறைந்த சேனையுடன் போர் புரிந்து தன் சைனியங்கள் யாவும் அழிய பெற்று இறுதியில் கண்ணனால் விடப்பட்ட சுதர்சனத்தால் தனது 2000 புயங்களும் மறுபட்டான். கிருஷ்ணன் வானன் சிரத்தை கொய்ய வேண்டுமென கருதும் போது சிவபெருமான் கண்ணனை பலவாறு சந்தோஷிக்க செய்து அவனை கொல்ல வேண்டாம், இதுவரையில் செய்தது போதும், உன் சுதர்சனத்தை வருவித்துக் கொள். இச்சுதர்சனத்தை பூர்வ காலத்தில் உனக்கு நான் கொடுத்தேன், நீயே ஜெயமுற்றாய். நீ யோகவான், பக்த பிரியன், ஷட்குண ஐஸ்வர்ய சம்பன்னனாகி யாவருக்கும் நன்மை செய்ய கருதுகிறாய். வானனுக்கு மிருத்யு பயமின்றி வரம் கொடுத்து இருக்கிறேன். நீ அவனை சங்கரிக்காவிடின் என் சொல்லை காப்பாய் என்று கூறினார். அதை கேட்டு கிருஷ்ணமூர்த்தி தன் சக்கராயுதத்தை வருவித்துக் கொண்டு தன் தேகத்தில் சிறிதும் காயமின்றி ஜெயமடைந்து தன் பேரனாகிய அனிருத்தனையும் அவன் காதல் நாயகியான உஷையையும் ஆசீர்வதித்து அழைத்து கொண்டு ரத்தினம் முதலியவற்றை கொள்ளை கொண்டு உஷையின் பிரியமுள்ள தோழியாகிய சித்திரலேகையையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினார். தன் வாகனமான கருடனை விடுத்து ஓரிடத்தில் ஏறி துவாரகாபுரியை அடைந்து சந்தோஷமாக வீற்றிருந்தார். கிருஷ்ணன் சென்ற பிறகு இரத்தமயமான தேகத்துடன் துக்கித்துக் கொண்டிருக்கும் வானனை நந்தி பகவான் பார்த்து, நீ வருந்தற்க, சிவபெருமான் சந்நிதியில் நிருத்திய மகோத்சவம் செய்க என்று கூறினார். வானன் அவ்வாறே நடனம் செய்ய கருதி தன் 2 கரங்களோடு நின்று உடலில் பட்ட காயங்களால் உதிரம் ஒழுக்கி பூமியை நனைத்து பிரத்யாலீடம் முதலிய 4 நிலையினின்று புருவ முதலியவற்றின் செயல்களாகிய அபிநயங்கலமய சகசிர சிரக்கம்பனம் செய்து அநேக முறை பிரத்யானீகம் செய்து பலவிதமாக சுழன்று சிவபெருமான் கிருபை செய்யுமாறு நடனம் ஆடினான். அன்பர்களிடத்தில் அதிக விசுவாசமும் நடன கீதங்களில் பேரானந்தமும் உடைய சிவபெருமான் அவ்வானனை செய்த நிறுத்தத்திற்கு ஆனந்தம் மிகுந்து, வானாசுரா, உன் கருத்திற்கிசைந்த வரம் ஏதேனும் கோருக என்று கேட்டார். வானன் சிவபெருமானை பணிந்து, சுவாமி, என் தோளிலுள்ள காயங்கள் நீங்க வேண்டும், அழிவில்லாத கானபத்தியத்தை எனக்கு கொடுத்தருள வேண்டும், இச்சோனிதபுரியின் ராஜ்யத்தை என் குமாரத்தியின் கணவனாகிய அனிருத்தனது புதல்வன் அரசனாக வேண்டும், எனக்கு தேவர்களுடன் விரோதம் இல்லாமல் இருக்கவும், கல்பாந்தத்தில் விஷ்ணுமூர்த்தியால் எனக்கு மரணம் உண்டாகவும், ராட்சசத்துவம் எப்பொழுதும் இல்லாதிருக்கவும், விஷ்ணு ஆராதனை எனக்கு எப்பொழுதும் இருக்கவும், சர்வஜன மித்திரத்துவமும் வேண்டும் என்று கோரினான். சிவபெருமான் அவ்வாறே ஆகுக என்று வரமளித்து அந்தர்த்தானம் ஆயினர். பின்னர் வானாசுரன் சிவகண தலைவர்களில் ஒருவன் ஆயினான். அவன் குமாரி உஷையினிடம் விஸ்வஜித் என்னும் பெயரை உடைய ஒரு புத்திரன் தோன்றினான். கிருஷ்ணமூர்த்தியின் விருப்பத்தின்படி குபாண்டன் முதலிய மந்திரிகள் விஸ்வஜித்தை அரசன் ஆக்கினர். அவ்வம்சத்தில் கல்பாந்தம் வரையில் பிறந்தவர்களும் பிறப்பவர்களும் உஷையின் சித்திரலேகையும் விஸ்வஜித்தும் சிவபெருமானுடைய திருவடி நிழலை அடைவார்கள். இவ்வண்ணமாகவே உலகத்திலுள்ள சகல குருவிற்கும் சத்குருவாய், சூலபாணியாய்,
மன்மதன் என்னும் வனத்திற்கு அக்னி வடிவமாய் விளங்கும் திரிநேத்திரனாகிய சிவபெருமானின் சரிதத்தை என் புத்திக்கு எட்டிய வரையில் பெரியோர்களால் கேள்விப்பட்டபடி உங்களுக்கு சொன்னேன். இச்சரிதத்தால் சிவபெருமான் சக்தி சம்பந்தமாகவே நின்று எல்லா காரியங்களையும் நடத்துவரென்று உணர வேண்டும். சிவமும் சக்தியும் பூவும் மனமும் மணியும் ஒளியும் தீயும் உஷ்ணமும் நீரும் தட்பமும் போல அபேதமாக விளங்குவர். இவ்வாறு சூத முனிவர் சௌனகாதி முனிவர்களை நோக்கி கூறினார். ஓம் நம சிவாய.